அனைவருக்கும் வணக்கம். எப்பொருள் வணக்கம். யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. காலையில பல வகையான செய்திகளை பேசணும். உடல் இப்படித்தான் மின்காந்த ஆற்றலாக மாறுது. உப்புக்கள் வெங்கடேசன் சொல்லுவாரு, இந்த நீர் பயிற்சி பண்ணுகின்ற பொழுது தேவையில்லாத உப்புக்கள் நீக்கப்பட்டு. இப்ப நான் வந்து எலுமிச்சம்பழம் சாப்பிட்ற ஆள் தான். நான் எலுமிச்சம்பழம் எதுவும் சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்க. அதுல இருக்கிற அந்த உப்புக்கள், இந்த பாராமேக்னட் உப்பு கண்ணில் போய் படிஞ்சிடும். அதே நீரை வச்சு தான் சுத்தப்படுத்த முடியும். அதாவது உதாரணத்துக்கு ஒரு சாதாரண உப்பு ரத்தத்துல செலுத்துவாங்க. எது நோய்னா மருத்துவர் அலோபதி இங்கிலீஷ் மருத்துவத்துல ஒரு மருந்து செலுத்துவாங்க. ஏதோ ஒரு மருந்து செலுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மருந்து செலுத்தினா 35 நிமிஷத்துக்குள்ள அந்த விஷமானது மருந்தானது கண்ணுல போய் ஏறிடும். எங்க போய் ஏறிடும்? கண்ணுல போயிட்டு. உடம்புல ரத்தத்துல செலுத்துற உப்பானது அரை மணி நேரத்துல அந்த உப்பு போய் கண்ணுல ஏறிடும். இது வந்து பொதுவானது. அதை கண்ணில் இருக்கிற கரைச்சி எடுக்கணும்னா 30 நாள் சொட்டு நீர் மருந்து போடணும் கண்ணுக்கு. சொட்டு நீர் போட்டா தான் அரை மணி நேரத்துல ஏறிய உப்பு 30 நாள் கழிச்சுதான் இறக்க முடியும்னா அந்த விஷம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்ப நான் தினம் உப்பு சாப்பிடும் பொழுது அதாவது கண்ணு குருடாகிறது காரணம். கண்ணு குருடாகிறது இல்லை, அந்த உப்பு படிஞ்சு கண்ணு தெரியாத மாதிரி ஒரு போலி தோற்றம் உண்டாகுது. இந்த முண்டங்க என்ன பண்றாங்க, கண்ணு அறுவை சிகிச்சை பண்றாங்க. கண்ணு அறுவை சிகிச்சை பண்ணாலும் 10 நாள் தான் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் உப்பு ஏறிட்டே இருக்கும். உப்பு அந்த ஆமாய்யா. அது மேலேயே படிஞ்சுக்கும். அந்த கண்ணாடி மேலேயோ இந்த லென்ஸ் வச்சிருப்பான் பாருங்க, இந்த கண்ணாடி அது மேல போய் படிய ஆரம்பிக்கும். அப்ப அதை கரைச்சி எடுக்கவே முடியாது. அப்போ இந்த நீர் மருத்துவத்தின் மூலமாகத்தான் நீங்க உள்ளே படிந்திருக்கிற உணவு உப்பு, அதாவது உப்புனாவே அது மருந்தாவா இருக்கலாம், சாப்பிடுகின்ற 6 சுவை உடைய உப்பாக இருக்கலாம். அந்த உப்பும் அதுதான். அதே போல மருந்துங்கிறது இதை விட கொடூர விஷம். அலோபதி விஷம், சித்தா விஷம், ஆயுர்வேத விஷம், இதெல்லாம் விஷம்தான். உணவே விஷங்கும் பொழுது அப்ப எல்லாம் விஷம் தானே. அந்த விஷத்தை எடுப்பதற்கு 32 நாள் நீங்க சொட்டு நீர் போட்டா தான் அந்த உள்ளே செலுத்து. இது வந்து அறிவியல் பூர்வமானது. அறிவியல் முறையானது. அப்ப நீங்க மாத்திரை சாப்பிட்டாவோ மருந்து சாப்பிட்டாவோ ஊசி போட்டாவோ அது எதை குருடாக்கும்? கண்ணு. இது யாருக்காவது புரியுதான்னு பாருங்க. புரியுதுங்களா? புரியுதுங்க. பாண்டிச்சேரி அறவழி. இதான் உண்மை. புரியுதுங்க. இந்த மெடிசின் போட்டா எந்த மெடிசின்ஸை மாத்திரை சாப்பிட்டாச்சு. இப்ப உதாரணத்துக்கு நீங்க எங்கேயோ ஒரு புண்ணு இருக்குது, குடல்ல ஒரு புண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்க. குடல் புண்ணுக்கு மருந்து சாப்பிட்டா அந்த மருந்து குடல் புண்ணுக்கு மட்டும்தான் போகுமா? உடம்பெங்கும் பரவி நாசம் பண்ணும். உடம்பெங்கும் பரவி அப்படி உலகத்துல ஒரு மருந்தே கிடையாது. கரெக்டா அங்க மட்டும் போய் அந்த 1 சென்டிமீட்டரை மட்டும் குணமாக்கிட்டு அப்படியே மருந்து செத்து போகுமா? அது சாத்தியமே இல்லை. கண்டே பிடிக்க முடியாது எவனாலையும். அப்போ இந்த சுண்டு விரலுக்குள்ள ஒரு காயம் இருக்கு, இல்ல சுண்டு விரலுக்குள்ள மூட்டு வலி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த சுண்டு விரலுக்கு மூட்டு வலினா உள்ள மூட்டு வலி இந்த இடத்துல, இதுக்கு வழி இந்த வாயுவிலே தான் மாத்திரை போட்டாங்க. என்னது? எது வழியா மாத்திரை போடணும்? வாயு வழியா மாத்திரை போய் அதன் நேரம் இங்கேயே போகும். அது எல்லா ரத்தத்தில் கலந்து அசுத்தமாகி கொஞ்சோண்டு அங்க போகும். ரத்தம் போடுறதுக்கு அந்த விஷம் போகுமே இல்லையா? ரத்தம் போற இடத்துக்குலாம் விஷம் போகும். அப்ப இங்க மட்டும் கெடுக்காது, எல்லா இடத்துல நல்லா இருக்கிற உறுப்புலும் போய் சேர்ந்துக்கு. இப்ப இங்க வந்து அந்த மாத்திரை வந்து குணமாக்கினா பரவாயில்ல, இது கெட்டு போறதுன்னு வச்சுக்கலாம். ஆனா நல்லா இருக்கிறது சேர்த்துக்க சாகடிக்கும் இல்ல. இப்படித்தான் அலோபதி இந்த வைத்தியம் பண்ணுது. நல்லா இருக்கவங்களை கூப்பிட்டு விஷத்தை கொடுத்து ஆராய்ச்சி பண்ணி சாவடிக்கிறது. ஒவ்வொரு டாக்டரும் பல லட்சம் ரூபாய், பல கோடி ரூபாய் லஞ்சம் வாங்குவாங்க. உலகம் பூரா இதை நடந்துட்டு இருக்குது. ஐரோப்பா நாடுகள், அமெரிக்க நாடுகள் நடக்காது. ஏழை நாடுகள், இந்தியா போன்ற ஏழை நாடுகளை கொடுத்து டெல்லி எய்ம்ஸ் மருத்துவங்களே அது பண்ணும். மக்களுக்கு அவனுக்கு கோடிக்கணக்கில் பணம் வாங்கிடுவானுங்க. வாங்கிட்டு கம்பெனிக்காரன் கொடுக்குற மருந்தை வந்து சாதாரண பணக்காரனே இல்லான்னு பார்த்துக்குவாங்க. ஏழைகளுக்கு போல கொடுத்து சாவடிப்பாங்க. 1000 பேர்த்து கொடுத்து எத்தனை பேர் சாப்பிட்றான்னு பார்ப்பாங்க. இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. இதுல கண்டுபிடிச்சு பெரிய விவாதம்லாம் நடந்திருக்கு பார்லிமெண்ட்ல. 2006 இவ்வளவு கொடூரம் நடந்திருக்கு. டெல்லி எய்ம்ஸே இந்த வேலையை பண்ணி. அதான் எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் வந்து ஹாஸ்பிட்டல் அந்த ட்ரீட்மெண்ட் மாதிரி சொல்லி காசை புடிங்கிப்பாங்க. ரிசர்ச்சுக்கும் அதை யூஸ் பண்ணிக்கிறானுங்க ரிப்போர்ட்டை வச்சு. அப்ப அந்த மெடிசின் கம்பெனிக்காரன் சொல்லுவான்,
மெடிசின் கம்பெனிக்காரன் சொல்லிடுவான், இந்த மாதிரி 4000 பேர்த்து கொடுத்தேன், 100 பேர் செத்தாங்க கொடுத்த அப்படின்னு. 100 பேர் கரெக்டா வேலை செய்யுது, நம்ம பிசினஸ்க்கு தான் ஓகே அப்படின்னு வந்து சூட் பண்ணிடுவான். சூட் பண்ணிடுவான். இது எவனாலையும் கண்டுபிடிக்க முடியும். எவனாச்சும் ஆராய்ச்சி பண்ணி அப்படி கண்டுபிடிச்சுதான் 50 குழந்தை செத்து போனாங்க 2000. அதுக்கப்புறம் பார்லிமெண்ட்ல வந்தது, பார்லிமெண்ட் விவாதம் நடந்தது, ஏன்டா இவ்வளே அயோக்கியம் பண்றீங்க அப்படின்னு. இந்த மாதிரி இந்தூர் அரசு மருத்துவமனையில இதே டிபி மருந்து கொடுத்து பார்க்கறது, எய்ட்ஸ் மருந்து கொடுத்து பார்க்கறது, கொடுத்து பார்த்து அங்கேயும் அப்படிதான் 18 வயதுக்கு, அதாவது அந்த 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 மருந்து கூட 18 வயதுக்கு கீழே இருக்குள்ள கொடுக்க கூடாதுன்னு விதியே இருக்குது. அதையும் கொடுத்தானுங்க, கொடுத்து நாசம் பண்ணி அங்க பார்த்தா 200 பேர் செத்து போனதாங்க. இதெல்லாம் வரலாறு இருக்கு. இதுல பார்லிமெண்ட்ல எங்கேயாவது கடைசியில இது எப்படி யார் மேல செலுத்துது? ஏன் விலங்கு டூப்ளிகேட் கம்பெனி ஒன்று கண்டுபிடிச்சானுங்க பாண்டிச்சேரியில. தெரியல இது. அப்ப என்ன பாருங்க, இது இப்ப சமீபத்துல காஞ்சிபுரத்துல கண்டுபிடிச்சானுங்க. காஞ்சிபுரத்துல இப்ப ஆறு போன வருஷம் கண்டுபிடிக்க சும்மா ஃபார்மாலிட்டி கண்டுபிடிப்பானுங்க. அங்க இது பண்ணிட்டேன், இதெல்லாம் ரூல்ஸுக்காக கரெக்டா செக் பண்றோம், செக் பேராமீட்டரிக்கா அந்த இதை விடுவானுங்க. அவ்வளவுதான், அந்த வேலையை திருப்பி அதே தான் பண்ணிட்டு இருப்பான். அவங்க எந்த யாரும் தண்டிக்கப்படுறதுல எவனுக்கு தூக்கு தண்டனை கிடையாது, எவனுக்கு தூக்கு தண்டிக்கப்படுறது ரூல்ஸ் கிடையாது. என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அவன் காசை கொடுத்துருவான், வந்துட்டு அதுக்கு தேவையான காசை கொடுத்துட்டானா அமௌண்ட் போயிடும், ஆட்டோமேட்டிக் செஞ்ச வேலையை அது அதே தப்பு தான் நடந்துட்டு இருக்கும். நேரடியா 2 கோடி கொடுத்துருவான். நம்ம தெளிவாத வரைக்கும் அது அதே தான் பண்ணிட்டு இருப்பான். நீ பார்லிமெண்ட்டுக்கு போனாலும் நடக்காது, எல்லாம் பணம் வாங்கிட்டு உட்காந்துருப்பான், என்ன நடக்காது. கடைசியில அவன் இயற்கையாகவே வரும்பொழுதே அவங்க அப்படி எழுதிடுவானுங்க, அவங்க வரும்பொழுதே நோயோட தான் வந்தாங்க அப்படின்னு ஒரு பொய் அடிச்சு விட்டுருவான். இதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் 1 கோடி ரூபாய் பணம் கொடுத்துருவான், முடிஞ்சது. எல்லாத்தையும் கொடுத்துருவோம். நீங்க சொன்னது எதுவுமே இது பண்ண மாட்டானுங்க. நாம தெளிவா இருந்து எவன்டையும் போக கூடாது. நல்ல வேலை இந்த நீர் மருத்துவத்தை நாம் பின்பற்றுகின்ற பொழுது நம்ம உடம்புல இருக்கிற பாராமேக்னட் உப்புகள் பூரா வெளியே போய் உடம்பு டயாமேக்னட்டா மாறிடும். அந்த உப்பு எடுத்தா தான் உங்க உடம்பு காந்தத்தன்மை பெறும். அது வந்து அப்ப அந்த காந்தத்தன்மை பெற 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 உங்களோட இருக்கிற வழியெல்லாம் நீங்கி நீங்க மிதக்கிற தன்மைக்கு வந்துடுவீங்க. அப்படியே பண்ண உடம்பு என்னன்னா 7ஆம் நிலை 8ஆம் நிலைக்கு போய் உடம்பு பல அற்புத அட்டமாசித்தியெல்லாம் வந்துடும். அட்டமாசித்துங்கிறது உடம்புல இருக்கிற கலைகள் அப்ப பிறக்க ஆரம்பிக்கும். உடம்புல இருக்கிற கலைகள் ஏற்கனவே சொல்லி அனுப்பிச்ச ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட கலைகள்லாம் வெளியே வரும். அப்படிதான் மேல போறது கீழே போய். இப்ப நோயை குணமாக்குறதுல எப்படிங்கிறீங்க? இப்ப நான் என்ன மருந்து மாத்திரையே கொடுக்குறேன், ஒன்றும் இல்லையே, இப்ப குணமாக்குது. இது நானே கூட என்ன பண்ணலாம், இந்த சுத்தப்படுத்திட்டே போய் தனிமையில இருந்து சுத்தப்படுத்த முடியும், நான் நிச்சயமா அந்த இடத்துல நிக்க முடியும். இதுதான் இந்த பாராமேக்னட்ல உப்பு போச்சுன்னா டயாமேக்னா மாறும். இதனாலதான் நம்ம இந்த இதை என்ன கண்டுபிடிச்சோம், இந்த லைட்டை நம்ம கண்டுபிடிக்கிறோம். இந்த லைட்டு பாருங்க என்ன வாங்குவாங்க, கிட்டத்தட்ட 18 மணி நேரம் ஆச்சு. 3 வோல்ட்ல 200 மில்லி வோல்ட் தான் குறைஞ்சிருக்குது. எவ்வளவுங்க? 200 தான். இந்நேரம் சாதாரண பேட்டரியா இருந்தா 2 மணி நேரத்துல செத்து போய் சூடாயிரும். 2 மணி நேரத்துல செத்து போய் சூடாயிரும். இது 7 நாள் வரணும். அதேன்ற கணக்கு ஏற்கனவே இங்கிலாந்துல பொண்ணு செஞ்சு பார்த்துட்டாங்க. இதே மாதிரி 18 செஞ்சு பார்த்துட்டாங்க அவங்க. இப்ப நான் வந்து 16 வச்சிருக்கேன், சாதாரண பேட்டரி. இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த இன்னையோட 18 மணி நேரம் ஆயிப்போச்சு. நேற்று சாயங்காலம் 5 மணிக்கு போட்டது, இது இந்த 1 மணியோட 18 மணி நேரம் ஆச்சு. மொத்தமாவே வந்து 200 மில்லி வோல்ட் தான் குறைஞ்சிருக்கு. இப்ப இது இன்னும் அப்படியே இருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 8 நாள் வரைக்கும் வரக்கு வாய்ப்பு. ஆமா, 7 நாள் 8 நாள் வரும். சரி, இது வந்து இந்த பாராமேக்னட் டயாமேக்னட் சேர்ந்தது தான். இது வந்து பாராமேக்னட் டயாமேக்னட் சேர்ந்தது தான். பாராமேக்னட்ங்கிறது இந்த பேட்டரிக்கு இருக்கிற உப்பு, டயாமேக்னட்டிக்ங்கிறது வெளியே இருக்கிற இந்த கிராஃபின். உள்ள இருக்கிற பாராமேக்னட்டு, வெளியே இருக்க கிராஃபின். இது வந்து கிராஃபைட் ராடு கிடையாது, கிராஃபின் ராடு. இனிமேல் கிராஃபைட் ராடு சொல்றது தப்பு. கிராஃபின் சொன்னாவே எது கறின்னு நினைக்கிறேன், இல்ல கிராஃபின். இந்த கிராஃபின் தான் பண்ணுது. சரியா? யார கூப்பிட்டே இருக்கிறாங்க, ஒன்றும் புரியல. ஐயா நான் ஒரு டவுட் கேக்குறேன் ஐயா. 20ஆம் பாடம் படிச்சுட்டு இருக்கேன். அதுல கேளுங்க. ரைட். இப்போ குழந்தைங்க வந்து தாய்ப்பால் குடித்து வளரும் வரை வந்து நம்ம தாய்ப்பாலே கொடுக்குறோம். அதன் பிறகு வேக வைத்த பழங்களையும் வேக வைத்த காய்கறியும் கொடுத்து வளர வைக்கிறோம் ஐயா. அது முடிஞ்ச பிறகு அவர்கள் வயதுக்கு வந்த பிறகு இயற்கையாகவே அவர்கள் உடம்பு வந்து சுத்தம் பெற்றிருப்பதால் தானாகவே நீர் உணவும் காற்று உணவும் மாறுறாங்க ஐயா. தகுதியை பெற்றிருக்காங்க. சுத்தப்படுத்த பெண்களுக்கு மாதவிடாய் மறந்து விட்டதாக டாக்டர் அருணாள் எழுதுகிறார் ஐயா. மறந்து விட்டதுன்னு புரியல ஐயா. ஏஜ் அட்டன் பண்ணுவாங்களா, அவங்க வருவாங்களா? இந்த மாதிரி திருமண வாழ்க்கை, குழந்தை பிறக்கிறது இதெல்லாம் இருக்குமா ஐயா? குழந்தை பிறக்கிறது வேற, கர்ப்பப்பை வேற.
சினை முட்டை வேற, சினை குழாய் வேற. இது கற்பப்பை சுத்தமாகுது, அவ்வளவுதான். அவ்வளவுதான் ஐயா. அதனால கற்பப்பை ஒண்ணும் இல்ல. அது கற்பப்பை பிறப்ப எல்லாம் பண்ணலாம். கற்பப்பை குழந்தை வளர்ற இடமா, குழந்தை உற்பத்தி ஆகிற இடமா? நல்லா புரிஞ்சுங்க. குழந்தை உற்பத்தி ஆகிற ம். இடம், கற்பப்பை வந்து குழந்தை உற்பத்தி ஆகிற இடம்னு யார் சொன்னாங்க? குழந்தை உற்பத்தி ஆகிற இடம் கற்பப்பையா? இல்லையே. ம். குழந்தை உற்பத்தி ஆகிற இடம் எது? வயிறா குடலா ஐயா? புரியல. குழந்தை உற்பத்தி ஆகிற இடம் எது? சொல்லுங்க. யாராவது மருத்துவர் தானே? சொல்லுங்க. இல்ல மருத்துவம் படிக்கிறீங்களா? கர்ப்பப்பை தான் சொல்லுவாங்க. மருத்துவர்லாம் சொல்றது முன்ன கற்பப்பையில வந்து குழந்தை கர்ப்பப்பை. தங்குற இடம். குழந்தை தங்கி ஆ. வளர்ற இடம். ம். கருமுட்டை ஆயிட்டு அது தங்க இது வளர இடம் தான் அது கர்ப்பப்பை. அதான் ஐயா. ஆஹ், அப்ப எங்க சினைப்பையில உற்பத்தி ஆகி சினை குழாயில தான் சேருது. என்னது? சினை முட்டை, சினை பை வேற, கற்பப்பை வேற. சினை பையில உற்பத்தி ஆகி அங்கிருந்து நேர சினை குழாயில வர்றப்ப இந்த ஆண் வந்து நேர சினை குழாய்க்கு போயிருது. எங்க போயிருது? சினை குழாயில் போய் சினை குழாய். அங்க 4-5 நாள் ஆகுது. என்னது? ம். 4-5 நாள் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் திரும்பி அப்படி அங்கவே வந்து அப்புறம் அந்த கற்பப்பைக்குள்ள போகுது. அப்ப ஓஹோ, சினை சரி. குழாயில தான் நடக்குது. என்னது? சினை குழாயில தான் ஆணுடைய உயிரணும் பெண்ணுடைய அந்த உயிரணும் சந்திக்கிற இடம் சினை குழாய். என்னது? சினை குழாய். அங்கேயே ஒரு வாரத்துல ஒரு கடுகளவு பெருசாயிரு. எத்தனை அளவு? கடுகளவு தான். என்ன அளவு? கடுகுல பாதி தான் பெருசாகும். என்னது? கடுகுல பாதி. என்னது? கடுகுல பாதி. அதே பாதி கடுகுல 100 பங்கு தான் பெருசாகி அது அப்படியே நடுவிட்டு வந்து எங்க வந்து விழுந்துரும்? கற்பப்பையில வந்து விழுந்துரும். அப்ப சினைப்பையி சினை குழாய் இங்கதான் நடக்குது. சினைப்பையில வந்து உற்பத்தி ஆயிரும். எது? சினை முட்டை உற்பத்தி ஆயிரும். ஆமா, அது வந்து பிறந்த பெண் குழந்தைக்கு கோடிக்கணக்கான சினை முட்டை இருக்கும். பிறந்த பெண் குழந்தைக்கு பிறந்த பெண் குழந்தைக்கு கோடிக்கணக்கில் இருக்கு. அது வந்து 20 வயசு ஆகிறப்ப தான் அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். அந்த பதிவு இருக்கும். அந்த கோடிக்கணக்கில் உற்பத்தி ஆகி அது வெளியே வர ஆரம்பிக்கும். எங்க? சினை குழாய்க்கு வரும். அப்ப இங்க ஆணும் பெண்ணும் சேருகின்ற பொழுது இந்த உயிரணு நேர சினை குழாய்க்கு போயிடும். எங்க? சினை குழாய்க்கு போயிடும். கற்பப்பைக்கு போகாது. என்னது? கற்பப்பைக்கு சம்மதமே இல்லை. கற்பப்பைக்கு ஆணுடைய வந்து கற்பப்பைக்கு போகவே போகாது. என்னது? புரியுதா? ஏதாவது புரியுதா? புரியுதா? ஆனா மாதவிடாய் என்றது குறிப்பிட்ட காலத்துக்கு ரத்த சுத்தமாகறப்போ கற்பப்பை சுத்தமாயிடும். சுத்தமாயிடும். அப்ப உணவு அழுக்கு அங்க வராது. என்ன அழுக்கு வராது? இப்ப வயிற்றுல கட்டி குழந்தை தானே வளரணும். ஏன் கட்டி வளருது? அப்புறம் இங்க என்ன நடந்தது? இறப்பையில கட்டி வளருதுங்க. வேண்டாம், குழந்தை வளர இடத்துல கட்டி எப்படிடா வளரும்? யாராவது சிந்திச்சீங்களா? மாதவிடாய் நிறைய வர பெண்களுக்கு கட்டி இருக்குன்னு கர்ப்பப்பையே எடுத்துறாங்க ஐயா. அது எப்படி இயற்கைக்கு எதிராக இல்லையா? அதுதான் புரியல ஐயா. இயற்கைக்கு எதிரானது தானே. அது எப்படி இயற்கை உங்களுக்கு அது இயற்கை உங்களுக்கு எதுக்கு வச்சிருக்குது? அது குழந்தை பிறக்கிறதுன்னு வச்சிருந்தது. அது எப்படி எடுக்கலாம்? நீங்க எடுத்துறாங்க ஐயா. நிறைய அதெல்லாம் சரி. நான் கேக்குற கேள்வி எப்படி எடுக்கலாம்? நீங்க எப்படி அனுமதிக்கிறீங்க அதைய? அதுதான் சொல்றேன். ஆமா. ஏன் 16 வயசு பெண்ணுக்கு எடுப்பீங்களா? எடுக்கலாம் பாக்கலாம். ஏன் 13-15 வயசுல எடுக்கலாம் பாக்கலாம். ஏன் எடுக்கிறீங்க? உங்க உணவு தான் உங்களுடைய இந்த சாதாரண உணவு இருக்கு இல்லையா, நாசம் பண்ணுது. என்னது? சாதாரண உணவு. சரி, உணவு முறை பழக்க வழக்கம் எல்லாமே சேர்த்து சுத்தம் எல்லாம் சேர்த்து நீங்க தினம் மலம் போற மாதிரி அதுல வந்து மாசத்துக்கு ஒருக்கா மலம் போகுது. என்னது? மாசத்துக்கு ஒரு தடவை. ஆமா. அவ்வளவு துர்நாற்றம் அடிக்க மணக்குது. அது எவ்வளவு நாத்தடி. இப்ப நம்ம இந்த மாதிரி பயிற்சி நம்ம இயற்கையா சொல்ல அதெல்லாம் வரும் ஐயா. ஆனா நார்த்தங்கத்தை எதுவும் இருக்காது. வரவே வராது. கற்பப்பை சுத்தமா என்ன வரும் உங்களுக்கு? எதுவுமே இல்ல. ஆமா. ஆனா எது உற்பத்தி ஆகும்? சினை முட்டை உற்பத்தி ஆகும். என்னது? சினை முட்டை உருவாகும். அது மட்டும். அப்ப 120 வருஷம் பிறந்து பெற்றுக்கலாம். 120 வருஷம் அன்னைக்கு சாகர வரைக்கும் குழந்தை பெற்றுக்கலாம். சாகர வரைக்கும் குழந்தை பெற்றுக்கலாம். நானும் பெற்றுக்கலாம், யார் வேணா பெற்றுக்கலாம். யோகிகள் எல்லாரும் எப்ப வேணா குழந்தை பெற்றுக்கலாம். உடம்பை சுத்தம் பண்ணி பசிதாயத்துக்கு அடுத்து நீர் பயிற்சி பண்றவங்க அவங்களுக்கு குழந்தை வைக்கிறதுக்கு நேரங்காலமே கிடையாது. குழந்தை வைக்கிறதுக்கு நேரங்காலமே இல்ல. அவங்களுக்கு வயதே ஆகாது. என்னது? வயதே ஆகாது. நீங்க திணிச்சீங்கன்னா வயதாகும். ஏதாவது உள்ள போட்டு திணிச்சீங்கன்னா உணவு உப்பை போட்டீங்கன்னா ஏதோ ஒரு உப்பை 6 சுவையில எந்த உப்பை போட்டாலும் வயதாகும். அப்ப உங்களுக்கு எல்லா துன்பம் வரும். அப்ப நீங்க இயற்கையோட சேர முடியாது. நோய்ப்பட்டு சாகணும். இதெல்லாம் கோடியில ஒரு ஆள் தான் செய்ய முடியும்.
சரி, வேற என்ன சந்தேகம்? சரி, இல்லையா படிச்சிட்டு இருந்தேன், அதனால உங்களை கேட்டேன் ஆமா ஐயா, இந்த டவுட்டு. ஆமா, ம், எப்படி வருதுன்னு நீங்க தான் சொல்லணும். அப்ப உங்களுக்கு இதெல்லாம் ம், சுத்தமாயிடுச்சுன்னா, சுத்தமாயிடுச்சுன்னு என்ன தகுதி வந்துரும்? குழந்தை பெறுகின்ற ம், தகுதி வந்துரும். என்னது? குழந்தை பெறுகிற எந்த தகுதி வயசுல வந்துடும். வரும்? எந்த வயசுல? எல்லா வயசுலயும் இருக்கும். எல்லா வயசுலயும். அதுதான் முன்னாடி சொல்லியிருக்கேன். முதல் பாடத்துல கீழே என்ன சொல்லியிருக்கான்? 7ஆம் அறிவு என்ன சொல்லியிருக்க? முதல் பாடத்தை எடுங்க, கீழே 7வது கட்டத்தை படிங்க. முதல் பாடத்துல 7வது கட்டத்தை மட்டும் படிங்க. முதல் பாடத்துல 7வது கட்டம் பரிணாம மனி- சேர்த்து எடுங்க, படம் எடுங்க, கீழே 7வது கட்டத்தை படிங்க அப்படியே. மனிதன் யோகியாக மாறுதல். ஆ அதுல இப்ப செயல்கள்: தொடுதல், நகர்தல், காணுதல், முகர்தல், வாய் ருசி, பகுத்தறிதல். ம் இனப்பெருக்க நிலை இனப்பெருக்கம் செய்வதோடு தானும் நிலைத்து வாழ்தல். அதே இனப்பெருக்கம் செய்வதோடு என்ன? குழந்தை பெற்ற பிறகு தானும் நிலைத்து வாழறாங்க. சந்ததியை பெருக்குது. சந்ததி இனப்பெருக்கத்தோட சந்ததியும் சந்ததியும் பெருக்குது, தானும் நிலைத்து வாழறது. இப்ப புரியுதா? சந்ததியோடு நிலைத்து வாழ அப்ப சந்ததி சந்ததி இனப்பெருக்கம் செய்யற தகுதியோடு தான் இருக்கிறீங்க. என்னது? இனப்பெருக்க தகுதியோட தான் இருக்கிறோம். செவன்த் சென்ஸ். அப்ப இனப்பெருக்க தகுதி இல்லைன்னா என்ன? இனப்பெருக்க தகுதி இல்லைன்னா நீங்க செத்து போயிட்டீங்கன்னு அர்த்தம். கரெக்ட். அது கீழே உள்ள சென்ஸ்ல செத்து போறது வந்துடும். ஆமா, செத்து போய் இனப்பெருக்க தகுதி. நீங்க குழந்தை பெத்துக்கிறீங்க, பெத்துக்கல, அதெல்லாம் உங்க அதுக்கெல்லாம் வரல. ஆனால் அதுக்குதான் உதாரணம் சொன்னேன். ஒரு பழம் பழுத்து கீழே விழுகுது. அது அந்த தகுதி வந்துடும். அதை யூஸ் பண்றது அவங்களோட பர்சனல். அது அவங்க விருப்பப்பட்டா பண்ணிக்கிறத எல்லாம் விட்டுட்டு போவாங்க. அதுக்குதான் நான் பழத்தை சொன்னேன். ஒரு பழம் பழுத்து கீழே விழுகுதுன்னா செத்து போய் விழுகல, முதிர்ச்சி அடைந்து கீழே விழுகுது. அதனுடைய அடுத்த தகுதி அதனுடைய இனப்பெருக்கத்தை வளர்ச்சி அடைத்து அது கீழே விழுது. அது வளர்ச்சி அடைந்து மேல ஓங்கி வளர்ந்துரும். அதே மாதிரி நமக்கு இருக்கு. அதேதான். நீங்க குழந்தை மண்ணுக்குள்ள போட்டா அது மண்ணுக்குள்ள கரெக்டா சூழல் வந்துச்சு, அது மண்ணுக்குள்ள போய் பூந்துருச்சுன்னா அது இன்னொரு மரமா முளைக்கும். அதே மாதிரிதான் நீங்கள் இனப்பெருக்க தகுதியோடு தான் மரணத்தை எய்துறீங்க. இனப்பெருக்க தகுதியோடு தான் நீங்க மரணத்தை எய்துகின்றீர்கள். அதே இயற்கை மரணத்துக்கு போறீங்க. அது மரணம் கிடையாது, பூரண வாழ்வுன்னு அர்த்தம். என்னது? பரிபூரண வாழ்வு. பரிபூரண வாழ்வு. அதனால வள்ளலார் போயிட்டாரு, பரிபூரண வாழ்வுடன் போயிட்டாரு. அவரு திருமணம் பண்ணி ஒரு நாள் தான் இருந்ததா சொல்றாங்க. அவரு ஒரு திருமணம் பண்ணாரு. திருமணம் அக்கா புள்ளி அரை திருமணம் பண்ணி 1 நாள் 2 நாள கூட இருந்திருக்காரு. அவ்வளவுதான். பாண்டிச்சேரி அறவாளி அவர் திருமணம் பண்ணி 1 நாள் தான் இருந்திருக்காரு. அக்கா பொண்ணு தானே திருமணம் பண்ணாரு. அக்கா பொண்ணுதான் பண்ணி 1 நாள் 2 நாள் கூட குடும்பம் நடத்தல. அந்த அம்மா போதுன்றுச்சு. அந்த அம்மா அனுப்பிச்சு வச்சிருச்சு. பொண்டாட்டி அனுப்பிச்சு வச்சிருக்கு. நீங்க வேண்டாம், நீங்க போய் அந்த வேலையை பாருங்கன்னு அனுப்பிச்சு விட்டுருச்சு. அப்ப அவர் குழந்தையே இல்ல. அவருக்கு திருமணம் ஆகாத 1 நாள் கூட இல்லையே. என்னது 1 நாள் 2 நாள் கூட இருந்திருக்காது. அவ்வளவுதான். அது ஏதோ அவர் குடும்பம் நடத்தி இருக்கு. இவ்வளவு சொல்றாரு, ஏன் குடும்பம் நடத்திருக்க வேண்டியதானே? ஏன் நடத்தல? அவருக்கு அக்கறை இல்லை. மேன்மை தகுதி புரிஞ்சிருக்கு, அதனால அதை விட்டுட்டு போயிட்டாரு. அவரு இனப்பெருக்கம் பண்ணிட்டு போயிருந்தா நல்லா இருந்திருக்கு. என்னது? அதோட மேன்மை புரிஞ்சு இது தேவை, இது வேண்டாம்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாரு. ஆமா, இனப்பெருக்கம் பண்றவன் தான் யோகியமானவன் அர்த்தம். சந்ததி பெருக்கணும். நீ சந்ததி பெருக்கம் போயிட்டு என்ன ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஏற்றுக்கொள்ள முடியாது. அது ஒரு செயல்தான். அப்ப நாம அப்படி இல்ல, சந்ததி பெருக்கிட்டு யோகியா மாறுறோம். குழந்தையே வேண்டாம்னு சொன்னா அப்ப நீங்களே வேண்டாம்னு அர்த்தம். யாருமே வேணாம். அப்புறம் எதுக்கு பூமி? எதுக்கு? இப்ப இயற்கை நோக்கம்னு அது வேற. அவங்க சப்த விஷயத்துல தலையிட முடியாது. நாம புரிஞ்சுக்கணும். அதான் வள்ளுவர் சொல்லுவாரே, அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றின் ஓய் பெறுவது எவன்கிறாரு. அறம்னா இல்லறம் தான் அப்படிங்கிறாரு. என்னது? குடும்ப வாழ்க்கைதான் அறம். ஆமா, மற்றது செய்யறது தண்டம்ட்டாரு. மற்றதெல்லாம் ஒண்ணு இல்லடான்ட்டாரு. மற்ற நீ என்ன செஞ்ச, நீ யாரா இருந்தா என்னங்கிறாரு. புறத்தாற்றின் போய் அப்படி உலகத்துல இருக்கிறதெல்லாம் நம்ம குடும்பத்திலே கத்துக்கலாம் ஐயா. பிள்ளைங்க செய்யற துரோகம், பொண்ணாடி செய்ய எல்லா துரோகத்தையும் நம்ம குடும்பத்திலே கத்துக்கலாம். வெளியே போகணுன்ற அவசியமே கிடையாது. கரெக்டா புரிஞ்சுக்கிறேன். நம்ம குடும்பமே நமக்கு எதிரியா இருக்கும். இப்ப நமக்கு எல்லாரும் எதிரியாவா இருப்பாங்க. நீங்க சுத்தம் பண்ணி பாருங்க, உணவு கட்டுப்பாடுக்கு வந்து பாருங்க, அவங்கள எவ்வளவு உங்களை பழி வாங்குறான்னு பாருங்க. சரி, சத்தம் வருது. அப்படி சவுண்ட குறைச்சிங்க. பழனிவேல் உங்களை ரொம்ப இடைஞ்சல் பண்ணுது நம்மளுக்கு. சரி,
அதை நிறைவு செஞ்சுக்கிறேன். மீண்டும் இரவு நம்ம வந்து பிறந்ததுல ஏதாவது கேள்வி இருக்கா இல்லையா? ஐயா. ஏன் விட்டு விட்டு எடுக்குது உங்களுக்கு? இல்லைங்க ஐயா. சரி. பேரிச்சம்பழ பயிற்சிக்கு போயிட்டு இருக்கிறீங்க, தண்ணி பயிற்சி போயிருக்கேன். அப்புறம் பாண்டிச்சேரி அரவாளி பேரிச்சம்பழத்தில் 2 நாள் 3 நாள் அது அப்பப்போ டேப்பை மாத்துற மாதிரி ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒருக்கு 2 பேரிச்சம்பழம், அப்புறம் தண்ணீர், அம்மாடி ஒரு 2 மணி நேரத்துக்கு கொஞ்சம் பேரிச்சம்பழம் கொஞ்சம் தண்ணீர், இப்படி ஒரு 2 நாள் செஞ்சு பாருங்க. அது நல்லா அந்த உள்ள இருக்கிற உப்பெல்லாம் எடுத்துரும். தேவையில்லாத உப்பெல்லாம் நீங்கி உடம்பு வேகமாக கரைஞ்சிட்டு வரும். வேகமாக கரைஞ்சிட்டு வரணும். உடம்பு வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 100 கிராம் குறைஞ்சிட்டே வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நிற்கும். அப்போதான் அப்போ செறிவா இருக்கிறதுக்கு மட்டும்தான் நீர் பயிற்சி. இதெல்லாம் சுத்தமானதுக்கு அப்புறம் உடம்பு இளைக்காத நின்று கிறுகிறுப்பு, மயக்கம், சோர்வு. நீங்க எந்த கடுமையா ஓடுனா கூட சோர்வு வரக்கூடாது. நான் மலையேறி பார்த்தேன், சோர்வு வரல. அதான் சொல்றேன். நான் மலையேறி 11 கிலோமீட்டர் நெத்து குத்துல கண்ணகி மலை, எங்க கம்பம் தேனியில போய் ஏறி பார்த்தேன். கம்பத்துல போய் ஏறினேன். அந்த கண்ணகி கோயிலுக்கு நான் போனேன். ஏறி பார்த்துட்டு கீழே போறக்க சோளமாயுதம் சாப்பிட்டு போனீங்க. சோளமாயுதம் சாப்பிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அங்க எதுவுமே இல்லை. அங்க எதுவுமே இல்லையே, வெறும் தண்ணி தான் எடுத்துவாங்க. எதுவுமே இல்லை. கோயில் உள்ள போயிட்டு வரப்ப பஞ்சாமிரதம் கொடுத்தாங்க, ஏதோ ஆமா சும்மா ஏதோ ஒண்ணு இருந்தது. அது என்ன பஞ்சாமிரதம் ஏதோ கொடுத்தாங்க, தின்னுட்டு இருந்தது. நான் 2 அதுல இருந்து எடுத்து பறிச்சுட்டு திருட்டு வந்துட்டே இருந்தேன். அந்த பூசைக்கு வச்சிருந்தாங்க. அந்த பூசைக்கு அங்கங்க சின்ன சின்ன ஒரு பூசைக்கு வச்சிருக்க ஒரு வெத்தலை மேல 2 வாழைப்பழம் வச்சிருந்தாங்க. அவ்வளவுதான். இங்க அப்போ வரிசையில் நின்று இருக்கிறாங்க. எதுக்கோ இதனடா வரிசையில் நின்று இருக்கான்னு சொல்லி போட்டு இப்படி திரும்பி பார்த்தா அந்த பூசைக்கு வச்ச பழத்தை இருந்து வாயில் போட்டு வந்துட்டேன். அவ்வளவுதான். பூசைக்கு வச்ச பழத்தை யாரும் பயந்துக்குவாங்கல்ல, அது பேய் பிடிச்சுக்குன்னு நினைப்பாங்க. என்னது, நான் அதைத்தான் போய் எடுப்பேன். யாரும் தொந்தரவே பண்ணாம எடுத்து பார்த்து சாப்பிட்டு அப்படி 2 எடுத்துட்டு கையில அப்படியே நடந்து வந்துட்டேன். அவ்வளவுதான். சாவும் வரல, நோவும் வரல, காய்ச்சல் வரல, குளிர் காய்ச்சல் ஒரு புடலங்காயும் வரல. அப்ப சாவே வரல, அப்புறம் என்ன கவலைப்படணும்? அதனால உட்காந்து தின்ட்டு இருக்கானுங்க. எல்லாருமே குரங்கு மாதிரி தின்ட்டே இருக்காங்க. லப்புடு 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 எல்லாம் பொட்டமா தின்ட்டு இருக்கானுங்க. குண்டாவை ஆக்கி வச்சிருக்கான்னு கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர். 1 லட்சம் பேருக்கு எங்க அவன் டிராக்டர் கட்டி எடுத்துட்டு வரானுங்க. அங்க அது இன்னொரு வழி இருக்குது, 2 வழி இருக்குது. கேரளா வழியா ரோட்டு மேலேயும் வரலாம், தமிழ்நாட்டு வழியே போனா தான் படுபயங்கரமான ஏற்றம். அப்ப மலையிலேயே ஏறணும். கேரளாக்காரனுக்கு அவங்க அந்த கண்ணகி கோயிலுக்கு தார் சாலையே இருக்குது. அதுல வந்துட்டு அவன் போயிட்டே இருக்கிறான். அவனும் கண்ணகி வணங்குறானுங்க. எல்லாருமே கண்ணகி வணங்குறானுங்க. எல்லாருமே ஆமா கண்ணகி வெவ்வேறு வடி. உலகம் பூரா கண்ணகி வடிகிறான். இந்தியா பூரா கண்ணகி வணங்குற பழக்கம் இருக்குது. அதம்மா சேரர்கள் வந்து கண்ணகி தெய்வமா நினைக்கிறாங்க. கண்ணகியே சேர நாடுங்க, தமிழ்நாடுங்க. ஒரு காலத்துல சேர நாடு தமிழ்நாடு. தமிழும் கேரளா ஒன்றுதான். தமிழ் இருந்து போனது 1000 வருஷத்துக்கு முன்னாடி. தமிழ் இருந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி போயிடுது. கன்னடம் மலையாளம்லாம் கன்னடம்லாம் 1000-2000 ஆண்டு, மலையாளம் 1000 ஆண்டு, எல்லாமே 2000 ஆண்டுக்கு முன்னாடி தமிழ் இருந்து போயிடுச்சு. தமிழ் 30,000 ஆண்டா இருக்குது. அப்புறம் 50,000 ஆண்டா தமிழ் இருக்குது. சரி, நிறைய செஞ்சுக்கலாம். அப்ப அதை மட்டும் பேசி முடிச்சுக்கலாம். முதலாவதாக டார்வின் பரிணாம சித்தாந்தத்தின் வளர்ச்சியை மறுபடியும் சிந்தனை செய்து அது எந்த வழியில் பெருகும் என்று யோசனை செய்து பாருங்கள். ஆமா, எந்த இடத்துல நீங்க சொன்னீங்க? நிறைய இடத்துல இருக்குது. குழந்தைகள் தாய்ப்பால் குடித்து வளரும் வரை அப்படியே விட்டு விட வேண்டும். பிறகு வேக வைத்து மசித்த பல உணவுகளை கொடுத்து வர வேண்டும். பிறகு பல உணவுகளே வளர்க்க வேண்டும். வேக வைத்த காய்கறிகளும் கொடுக்கலாம். அவர்கள் வயதுக்கு வந்த பின் இயற்கையாகவே அவர்கள் உள் சுத்தம் பெற்றிருப்பதால் தானாகவே நீர் உணவிற்கும் காற்று உணவுக்கும் வரக்கூடிய தகுதியை பெற்று விடுவார்கள். மேற்சொன்ன வகையில் உடல் சுத்தப்படுத்தப்பட்ட பெண்களுக்கு மாதவிடாய் மறைந்து விட்டதாக டாக்டர் அர்னால்ட் எழுதுகிறார். 5 அறிவுடன் தாய்ப்பாலை விரும்பி பருகும் அசை உணவுக்காரனாக பிறக்கும் மனித குழந்தை, அதாவது அறிவையும் தாண்டி 7வது அறிவான அண்டவெளியுடன் தொடர்பு கொண்டு வாழும் சக்தியை பெற்று வாழும். இதுதான் உண்மையான கல்வியாகும். இதுவே அட்டமாசியத்துக்கு அடிப்படை. இந்த சுத்தப்படுத்த அட்டமாசியத்துக்கு அடிப்படைனா உள்ள இருக்கிற பாராமேக்னேட் உப்பு குறைஞ்சு போய் உடம்பு மிதக்கின்ற டயாமேக்னேட்டாக மாறுது. அந்த உப்பு குறையறதுனால நோய் நல்லாகுது. மீண்டும் இதை பத்தி இரவு பேசுவோம். சரியா? நன்றி.